ஒரு முறை என் வாழ்க்கையில் நடந்த திறமையை என் ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்கள். என் ஒய்ஃபு கேரளாவில் பிறந்து வளர்ந்தவங்க, நான் வந்து தமிழ்நாடு மதுரையில் பிறந்து வளர்ந்தவங்க. கல்யாணம் பண்ண புதுசில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து அங்கே அவங்க ஊரில் வந்து ஒரு மேரேஜ் நிகழ்ச்சி. அப்போ வந்து காரில் போகிறோம். அவங்க பிறந்து வளர்ந்த ஊருங்க, நமக்கு ஊர் பேர் தெரியாதுங்க அந்த ஊர். இப்படி போகிறோம், என் ஒய்ஃபு உட்காந்துருக்காங்க, நான் ஓட்டுறேன். இப்போ வந்துட்டு நைட்டு வந்துட்டு ரிசப்ஷனு, காலையில் முகூர்த்தம். ரிசப்ஷன் இருக்கிற அந்த இடத்துக்கு போகும்போது நான் வந்து கூகுள் மேப்பெல்லாம் பார்த்து இப்படி அப்படி என்னென்னமோ பண்ணி நான் வந்து சுற்றி அடித்து போயிட்டேன். என் ஒய்ஃப் என்னை கேட்குறாங்க, எனக்கு எங்கே உங்களுக்கு எப்படி புதுசு புதுசாக உங்களுக்கு எப்படிங்க ரூட்லாம் தெரியுது? பெரிய விஷயங்க அப்பா. நான் உண்மையாலுமே அதை நம்பினேங்க. நான் வந்துட்டு அப்படின்ட்டு போயிட்டுருக்குறேங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அங்கே போயாச்சு, முடிஞ்சாச்சு, ரிசப்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோங்க, ரூமுக்கு வந்துட்டோம். காலையில் எங்கே போகணுங்க? முகூர்த்தத்துக்கு அதே இடத்துக்கு போகணும். வண்டி எடுக்கும்போது ஏனுங்க இன்றைக்கி இந்த பக்கம் விடுங்க அப்படின்னாப்புல. நான் நேற்றுக்கு போகும்போது 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. என் ஒய்ஃபு சொன்ன உடனே 5 நிமிஷத்தில் அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து எதுவுமே சொல்லலை. நான் 2 நாளைக்கு அப்புறம் இதை பற்றி யோசிக்கிறேன், படுத்துட்டு மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவளும் எதுவும் சொல்லலை, என் திறமையை அவள் சீண்டவே இல்லை. நான் ஒரு டம்மி பீஸு, முட்டா பையங்கிறத அவளுக்கு நல்லா தெரியும். ஆனால் எங்கேயாவது என்ன சொன்னாலாங்க? ஆனால் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படித்தாங்க, இப்படித்தான் அந்த கிரேஸ் குறையாமல் வச்சுக்கணும்னா அந்த 3 விஷயம்தாங்க.